செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். மறக்காம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ சொல்லுறீங்க, உண்மையாவா நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விதமான வினாக்களுமே வந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறத்தாழ நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் வகுப்புல கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே 70 மார்க் வருது சில குட்டீஸ். இந்த 70 மார்க்ல 30 மார்க் இன்டர்னல்லு ப்ராக்டிக்கலு அப்படின்னே நமக்கு போயிடுது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஃபர்ஸ்ட் 15 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. இந்த 1 மார்க்கை நான் நம்முடைய டெலகிராம் குரூப்லேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையுமே போயிட்டு மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா 24 இஸ் கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா, குறிப்பாக 16ல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை வரைக்கும்னா 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் 24 மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சில குட்டீஸ். இதில் குறிப்பாக என்னென்ன மாதிரியான வினாக்கள் படிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுவுமே 25ல இருந்து 33 வரைக்கும் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 33 இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 6 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏறத்தாழ உங்களுக்கு 11th கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 1 மார்க்கு, 5 மார்க்கு இதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அதாவது 11th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யார் யார் சென்டம் எடுக்கலாம், எவ்வளவு விதமான மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான அறிவிப்புமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் டிஃபரன்ஷியேட் தமிழில் சொல்லணும் அப்படின்னா வேறுபடுத்துகவும் கொடுத்துருக்குறேன் நம்முடைய சேனல்லையே. குறிப்பாக நம்முடைய 12th ஸ்டாண்டர்டுக்குமே கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா 11th ஸ்டாண்டர்டுக்குமே கொடுத்துருக்குறேன். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியாகவும் இருக்குது, அதற்கு பிறகு தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக 5 மார்க் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 2 டீட்டெயில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, 2 டீட்டெயில் கொடுத்துட்டு அல்லது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அல்லது கொடுத்துட்டு வேற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. மோஸ்ட்லி நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் ஒரு 10 to 20% பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புக்கு உள்ளே இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விதமான டெஃபினிஷன் கேட்கலாம், தியரி கேட்பாங்க. சம்ஸ் மாதிரி கேட்காம நிறைய டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரியாவே கேட்கறதுக்கான சான்சஸ் பாசிபிள்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது சில குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது 15 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதுமானது. ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 15 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லலாம். 11th கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்கு 15 கொடுத்துருக்கீங்களே ப்ரோ, இந்த 15மே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளும் கூட நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிவிடலாம் நண்பர்களே. 11th கெமிஸ்ட்ரி 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு மோஸ்ட்லி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கள் ஏகப்பட்ட அப்டேட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நான் ஒன்றொன்னாவே சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே கட்டாயமாக ஷேரும் பண்ணிக்கணும் சில குட்டீஸ். ஸோ கொஸ்டின் பேப்பரை ஸ்க்ரால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது நான் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 2nd ரவுண்ட் 3rd ரவுண்ட்னு இருக்குது, அதில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 21 நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள்.